ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 2024 மணி அண்ட் கோல்டு வந்து எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிங்கன்னா நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2024 வர வருஷம் வரப்போகுது. இப்போ ஒரு மாதம் தான் இருக்குது. ஒரு மாதம் கூட 15 டேஸ் தான் இருக்குது. மணி அண்ட் கோல்டு வந்து சேவிங்ஸ் பண்ணணும். இந்த வர வருஷத்தில் வந்து நம்ம சேவிங்ஸ் பண்ணணுன்றதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நினைக்கணும். இப்போ வந்து ஹவு டு சேவ்னு நம்ம பார்க்குறோம். நம்ம சேவிங்ஸே பண்ணதில்லை, கண்டிப்பாக நம்ம சேவிங்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து கண்டிப்பாக இந்த சேவிங்ஸ் எல்லாம் நம்மளால் பண்ண முடியும். சேவிங்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நான் எப்போவுமே சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நல்லதுலேயும் ஒரு கெட்டதுலேயும் வந்து நமக்கு வந்து இந்த நம்மளுடைய சேவிங்ஸ் தான் வந்து நமக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணணும். யார்கிட்டையும் எப்போவுமே வந்து நம்ம நிற்கக்கூடாது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்கம் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதோ அதில் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக ஒரு ட்ராக்கிங் வந்து உங்கள்கிட்ட இருந்தே ஆகணும். நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து நோட் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு வந்து சேலரி எவ்வளோ, அதில் எவ்வளோ நம்ம வந்து மந்த்லி செலவு பண்ணுறோம், அதில் என்ன சேவிங்ஸ் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் ஒரு ட்ராக்கிங் போட்டே பார்க்கணும். உங்கள் சேலரியிலேருந்து மினிமம் வந்து ஒரு 20 to 30% வந்து சேவிங்ஸ்க்கு வந்து நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து சேவிங்ஸ் வந்து நம்ம சேலரியிலேருந்து அமௌண்ட் எடுத்து வைக்கிறோமோ அது மூலிமா தான் நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்ம எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ண போகிறோன்றது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நியூ இயர் வருது, அதில் வந்து கண்டிப்பாக ஒரு கோல் வந்து நீங்கள் வச்சே ஆகணும். நான் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நான் இதெல்லாம் நான் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கோல் இருந்தே ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சேவிங்ஸை வந்து ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி வேரியபிளாக நீங்கள் போடணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரே அமௌண்ட்டோ எதனா ஒரு அமௌண்ட் வச்சுருக்கிறீங்க, ஒரே சேவிங்ஸாக போடக்கூடாது. நீங்கள் வந்து மல்டிப்புளாக வந்து பிரித்து நீங்கள் போட்டால் தான் ஒன்று நமக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒன்று வந்து நம்ம சேவிங்ஸ் எமர்ஜென்சி டைமில் எதனா ஒன்று வந்து நமக்கு எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி சேவிங்ஸை வந்து எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக போடுங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்கூல் ஃபீஸ் தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கண்டிப்பாக நம்ம கட்டணும். அதில் வந்து நம்ம 1 இயருக்கு வந்து ஒரு ஆர்டி வந்து பேங்க்கில் போடலாம். மினிமம் வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே பேங்க்கில் வந்து ஆர்டி இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து நான் 1 இயர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். பேங்க் ஆர்டியில் பார்த்திங்கன்னா, நம்ம அமௌண்ட்டை வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம எடுத்து வைக்கணும்னு நினச்சினா கண்டிப்பாக எடுத்துவே வைக்க முடியாது. பேங்க்லேயே வந்து ஆட்டோமேட்டிக் டெபிட் நம்ம எந்த எதனா பர்டிகுலர் டேட்டில் எனக்கு 1 to 5 வந்து சேலரி வரும், இல்லைனா 1 to 10 வந்து சேலரி வரும்னா நம்ம எதனா ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா அவங்க வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நம்ம அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. மந்த் ஆன் மந்த் நம்ம அக்கௌண்ட்லேருந்து கரெக்டாக அந்த டேட்டில் வந்து டெபிட் பண்ணிவிடுவாங்க. நமக்கும் வந்து 1 இயர்க்கு அப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் வந்து ஆர்டி வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு ஹவுஸ் வாங்க போகிறீங்க, லேண்ட் எதனா ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து 5 இயர்ஸ் சேவிங்ஸ் வந்து நான் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 இயர்ஸ் இந்த ஸ்கீமு. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 6.7% தான் இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் பட் வந்து இன்ட்ரெஸ்ட் பார்த்து நீங்கள் வந்து போடாதீங்க. நம்ம வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து ஒரு டார்கெட், ஒரு கோல் நம்ம வச்சுட்டா இத்தனை வருஷத்தில் நம்ம வந்து இவ்வளோ அமௌண்ட் சேர்க்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு அது மூலிமா வந்து நீங்கள் போடுங்க. இல்லை என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் வந்து ஒரு எஃப்டியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுவும் நமக்கு வந்து அது எஃப்டியில் வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி. ஆனால் வந்து எஃப்டியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மி, அதனால் நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம், வேறு எதனா பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செலவாகிடும். நீங்கள் கண்டிப்பாக வந்து எஃப்டியில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா பணமும் சேஃபாக இருக்கும், நம்மக்கிட்ட கையில் இருந்தால் ஆகாது, அதுலேருந்து குட்டியாக நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். அதனால தான் வந்து எஃப்டி சொல்கிறேன். ஏலச்சீட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக ஏலச்சீட்டு பிடிப்பாங்க, நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் வந்து ஏலச்சீட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்குது. நமக்கு வந்து நம்பகத்தனமான ஆளாக இவங்க நமக்கு வந்து அமௌண்ட் போட்டால் ரிட்டன் வருமா அப்படி பார்த்து போடுங்க. ரொம்ப க்ளோஸாக ரிலேஷன் அண்டு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி இவங்கக்குள்ளே மட்டும் நீங்கள் சீட்டு போடுங்க. வெளியாள்கிட்ட போட்டு ஏமாறுறதுக்கு நீங்கள் வந்து இந்த சீட்டு போடாதீங்க. நமக்கு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியில் நம்பக்கூடிய ஆளுங்க யாருனா இருந்தாலும் கண்டிப்பாக ஏலச்சீட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல அமௌண்ட் வரும். நம்ம வந்து 10 months 20 months அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீட்டுங்க இருக்குது. இதில் நல்லா சேவிங்ஸ் பண்ணவும் முடியும். அதனால் வந்து இதை சொல்கிறேன். ஏலச்சீட்டு வந்து உங்களுக்கு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கே நீங்கள் போய்ட்டு இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கோல்டு சேவிங்ஸ் தான் சொல்கிறேன். இயர்லி ஒன்ஸ் வந்து சீட்டு போட்டு நம்ம வந்து கோல்டு எடுக்க பழகுங்க. கோல்டு வந்து எனக்கு வந்து ஜுவல்லரியாக வேணான்னா நீங்கள் வந்து காயினாக எடுத்துக்கலாம். காயினுக்கும் வந்து வேஸ்டேஜெலாம் நிறைய இடத்துல போடுறாங்க, 2-5% வரைக்கும் நிறைய இடத்துல வேஸ்டேஜ் போடுறாங்க. நீங்கள் காயின் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நீங்கள் காயினாக கூட வாங்கி வைக்கலாம்.
பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கேர்ள் சில்ட்ரன் இருக்கிறாங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு சின்ன சின்ன நகையாக வாங்குறதுன்னா குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க ஏஜ்க்கு கேல்குலேஷன் பண்ணி வருஷத்துக்கு ஒரு கிராம் 1 சவரன் 2 கிராம் எது வேணால் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கேல்குலேஷன் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ வந்து என் குழந்தை வந்து 5 வயசு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15 வருஷம் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து 1 சவரன் வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். இல்லைனா எனக்கு 4 கிராம்ஸ் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். என்னவோ உங்கள்கிட்ட வாட் எவர் இஸ் உங்கள்கிட்ட என்ன அமௌண்ட் இருக்குதோ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். கோல்டு வந்து நமக்கு சேவிங்ஸ் மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் நம்ம ஜுவல்லரி மாதிரி கோல்டு லோன் மாதிரி கூட நம்ம போகலாம். அதுக்காக வந்து கோல்டு வந்து எப்போவுமே இம்பார்ட்டன்றதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி சில்லற அமௌண்ட்லாம் நம்மக்கிட்ட இருக்குது, பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, ஏதோ சம்திங் நம்மக்கிட்ட ஒரு இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ஏதோ நம்மக்கிட்ட வருது அப்படின்னா அதை நீங்கள் கோல்டு காயினாக வாங்கி கூட நீங்கள் சேவ் பண்ணலாம். அது ஒரு நல்ல ரிட்டர்ன் தான். அதனால தான் வந்து கோல்டு சேவிங்ஸ்னு சொல்கிறேன். எதுவுமே வேண்டாம்னா பேப்பர் கோல்டு போயிடலாம். எஸ்ஜிபி சவரன் கோல்டு பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 இயர்ஸ் ஸ்கீமு. இதை பற்றி ஆல்ரெடி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்குறத செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் தரேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா பாய் சில்ட்ரன் சேவிங்ஸ் தான். ஆண் குழந்தைங்களுக்கு வந்து தனியாக வந்து எந்த ஒரு ஸ்கீமுமே இல்லை. ஆனால் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பிபிஎஃப் ஒரு 15 வருஷம் ஸ்கீம் இது. இதை பற்றி ஆல்ரெடி ஃபுல்லாக ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவே போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 7.1% இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் தராங்க. நீங்கள் வந்து 15 வருஷம் இந்த குழந்தைங்களுக்காக நீங்கள் சேர்த்திங்கன்னா ஃப்யூச்சர் அவங்க எஜுகேஷனுக்காக கண்டிப்பாக முடியும். அது இல்லாமல் பாய் சில்ட்ரன்ஸ்க்கு தான் கிடையாது, சீனியர் சிட்டிசன்ஸ் யாருக்கு வேணால் போடலாம். நீங்கள் ஒரு ஒர்க்கிங் உமன் இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபு எல்டர் யார் வேணால் இந்த ஸ்கீமை போடலாம். 15 வருஷம் ஸ்கீம் இது. ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம் இது. நீங்கள் வந்து அமௌண்ட் போட்டிங்கன்னா காம்பவுண்ட் ரேட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ். நீங்கள் வந்து குழந்தைங்களுக்காக ஆரம்பிக்கிறதா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் பொறுத்து வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கட்டுறதா இருந்தால் அமௌண்ட் வந்து நல்லா கம்மியாகும். நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து 10 வருஷம் போடலாம், 20 வருஷம் போடலாம், 30 வருஷம் போடலாம், எவ்வளோ வருஷம் வேணால் போடலாம். எல்ஐசியை விட இது பெட்டர்னு சொல்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில். ஆனால் இது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கும் ஆல்ரெடி நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இந்த ஸ்கீம் இது போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கேர்ள் சில்ட்ரன் சேவிங் ஸ்கீம். எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரான ஸ்கீம் வந்து எஸ்எஸ்ஒய் சுகன்யா சேமிருது அக்கௌண்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது வந்து ஒரு 21 இயர்ஸ் ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா இது வந்து பேங்க்லேயும் ஓப்பன் பண்ணலாம் அண்ட் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணலாம், 2 இடத்துலையும் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணுவோம். மினிமம் ஏஜ் வந்து 10 இருக்கணும். நீங்கள் வந்து கண்டிப்பாக கேர்ள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுடைய எஜுகேஷனுக்கு திருமணத்துக்கு அதுக்கு மாதிரிலாம் அவங்க இந்த ஸ்கீம் வந்து உதவும். அதனால் நீங்கள் வந்து எஸ்எஸ்ஒய் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேர்ள் சில்ட்ரனுக்காக நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுக்கும் ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோவே இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய ஐடியில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய போஸ்ட் ஆஃபீஸோடைய சேவிங்ஸ்க்கு எல்லாமே இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்லேயும் இருக்குது, கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ப்ரைவேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். ஆனால் வந்து ஹெல்த்து பார்க்கும்போது நம்ம யோசிக்கும் போது நம்ம வந்து காசுக்கு வந்து யோசிக்கக்கூடாது. ப்ரைவேட்டில் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் போடுறத நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இது செக் பண்ணி பாருங்கள். கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் காப்பீடு திட்டம், அம்மா காப்பீடு திட்டம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற நகராட்சி இல்லைனா வந்து தாலுக்காவில் போய்ட்டு நீங்கள் விசாரித்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குதான்னு கேட்டு அதில் வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். உண்டியல் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, பேலன்ஸ் இருக்கிற காயின்ஸ்லாம் வருது, சில்லற காசு வருதுன்னா அதை கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு உண்டியலில் போட்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நியூ நோட்டு சேவிங்ஸ் பண்ணுறதுல நிறைய பேருக்கு ஹேபிட் இருக்குது. 10 ரூபி நோட்டு, 20 ருபீஸ் நோட்டு, 50, 100 என்ன வேணால் இருக்கலாம். புது நோட்டங்கள்லாம் சேமிப்பாங்க. அந்த மாதிரி ஹேபிட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபா புது நோட்டு வந்துச்சுன்னா உடனே சேவிங்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட்டு சேவிங்ஸ்லாம் வந்து நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் டைமில் வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து பேரண்ட்ஸ்லாம் காசுலாம் கொடுப்பாங்க, நம்ம ஊருக்கெலாம் போனால் தருவாங்கன்னா அந்த காசெல்லாம் கூட நீங்கள் வந்து சேவிங்ஸ் மெத்தடில் போடலாம். மந்த்லி வந்து நம்ம எல்லா செலவையும் முடிச்சுட்டு கடைசி அந்த மந்த் எண்டில் வரும்போது ஒன் டைமாக அந்த எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். உண்டியல் சேவிங்ஸ் வந்து நல்ல மெத்தடு, நல்லா யூஸ் ஆகும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
உமன்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ் அவங்க 2 பேருக்கு மட்டும் இந்த ஸ்கீம் பர்டிகுலராக கொடுத்துருக்குறாங்க. MSSC மகிழன் சேமான் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட். இதுக்கு வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது ஒரு 2 இயர்ஸ் ஸ்கீம் தான் இது. போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் 1000 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் எங்கே வேணால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கீம் பற்றி ஆல்ரெடி வந்து தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கீமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஹஸ்பண்ட் யாருன்னா வந்து நமக்கு இந்த ஸ்கீம் போடணும்னு நினச்சாங்கன்னா, இல்லை ஃபேமிலியில் யாருன்னா வந்து ஜென்ட்ஸ் நினச்சாங்கன்னா, வீட்டில் இருக்கிற உமன்ஸ்க்கு, வீட்டில் இருக்கிற யாருன்னா பெண் பிள்ளைங்களும் அவங்க பேரில் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணலாம். 7.5% இன்ட்ரெஸ்ட், நல்ல இன்ட்ரெஸ்ட் இது. 2 வருஷத்துக்கு செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் போட்டு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். கையில் இருந்தால் செலவாகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் போடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான் இருக்குது. ஃபேமிலிக்கு பார்த்திங்கன்னா ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான் இருக்குது, கிட்ஸுக்கு பிளான் இருக்குது. நீங்கள் வந்து எல்ஐசியில் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்ஐசி ஆஃபீஸில் போய்ட்டு அவங்க பிளாம்ப்ளெட் எல்லாமே தருவாங்க. நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரி கூட இருக்குது, இல்லை மந்த் ஆன் மந்த் 3 months ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. உங்களுக்கு அதில் எதனா விருப்பம் இருந்துச்சுன்னா எல்ஐசிலையும் நீங்கள் போட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். லாங் டேர்ம் சேவிங்ஸ் தான் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டார்கெட். நம்ம இந்த வருஷத்தில் வந்து என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு கண்டிப்பாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னும் இருக்குது. இயர்லி ஒன்ஸ் வந்து நான் ஃபிக்ஸ்டாக வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லைன்னா கோல்டு வந்து ஒரு 10 கிராம் 20 கிராம், இல்லை எனக்கு இவ்வளோ கிராம்ஸ்லாம் எடுக்க முடியும், மினிமம் ஒரு 2 கிராம்ஸ் இல்லை 4 கிராம்ஸ்னாச்சு நான் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கோல்டு வாங்கலாம். நிறைய மெத்தட் இருக்குது. கோல்டு கோல்டுலாம் நிறைய ஸ்கீம் வந்து நிறைய இடத்துல வந்திருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து டெய்லி நீங்கள் பேமெண்ட் கட்டலாம், மந்த்லி பேமெண்ட் கட்டலாம். டெய்லியே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு கோல்டு. அந்த மாதிரி கூட நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். கையில் இருக்கிற சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணலாம். அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து கண்டிப்பாக குறைங்க. அதுக்காக தான் டார்கெட்டில் வந்து நான் இதை சொல்லியிருக்கேன். ஏன் டார்கெட்டில் நிறைய பேர் இதை வைக்க மாட்டாங்க, ஏன்னா வந்து சேர்க்குறது தான் டார்கெட் நினைப்பாங்க. ஆனால் வந்து டார்கெட் வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் நான் ஏன் சொல்லியிருக்கேன்னா, சும்மாவே செலவு பண்ணுவாங்க, எதுக்கு செலவு பண்ணுறாங்கன்னே தெரியாது, ஆனால் கையில் இருந்துச்சு காசெல்லாம் செலவாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அன்வான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னன்றது பார்த்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு பட்ஜெட் போடுங்க. பட்ஜெட் வீடியோ நம்ம பற்றி ஆல்ரெடி நான் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். பட்ஜெட் வேணால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் பட்ஜெட் போட்டால் தான் எவ்வளோ நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ஆகுது, அதில் சேவிங்ஸ் ஆகுது கண்ட்ரோல் பண்ண முடியும். வருஷத்தில் வந்து நீங்கள் இதெல்லாம் கோல்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.